இதுக்கு முன்னாடி வாங்கினாரு சரியில்லை, இனிமேல் எப்படி போடுறா நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடுவோம். முதல்ல போட்டது சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அதனால வந்து இனிமேல் போடுற அரிசி நல்லா இருந்தால் சாப்பிடுவோம். வாங்கி விற்றுறது கடையில் எடுத்து 5 ரூபா 10 ரூபான்னு விற்றுருவோம். அது சாப்பிட முடியாது, வாடை வரும், ஒரு மாதிரியாக இருக்கும். இனிமேல் போடுற அரிசி நல்லா இருந்தால் சாப்பிடுவோம். ரேஷன் அரிசி வாங்குறோம், அரிசி நல்லா இல்லை. அரிசி வந்து எப்போவுமே வந்து அழுக்கு பூச்சி வண்டு மொத்தம் தருவாங்க. நல்ல அரிசியை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது வாங்கிய இட்லி தோசை இதுக்காக போட்டுக்கிறது, வேறு சாப்பிட முடியாது. வந்து நல்லா ஊற வச்சு இது பண்ணி தான் பண்ண முடியும். ஊற வச்சு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு தான் ஊற வைக்க முடியும். அதை இட்லி தோசை சாப்பாடுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அரிசி நல்ல அரிசியே வர்றது இல்லையே. இப்போ இந்த ஆட்சியிலே நல்லா வருதான்னு பார்ப்போம். டிஃபன் போடுவோம், நாங்கள் சாப்பாட்டுக்கு செஞ்சுக்கிறோம். அரிசி தரம் எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு தரம். எவ்வளோ நல்லா வாங்கிட்டு நாங்கள் கல்யாணம் ஆகி 30 வருஷம் 35 வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ போடுறதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் வாங்குற அரிசி சாப்பாடு மட்டும் தானே? ஆமாம், நாங்கள் சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு செஞ்சுக்கிறோம், ரெண்டுக்கும் போட்டுக்குவோம். டிஃபன் என்ன இட்லி மாவுக்கு தான் சாப்பாடு வச்சுக்கிறோம். நாங்கள் சாப்பாடு தோசை இட்லிக்கு போட்டுக்குருவோம். இங்கே நாங்கள் 40-45 வருஷமாக இங்கே தான் இருக்கோம், காமராஜ் நகரில். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்ல அரிசியாக இருக்குது. எல்லாமே நல்லா இடையெல்லாம் நல்லா போடுறாங்க, நல்லா இருக்கு. தரம் எப்படி வெளிய அரிசிக்கு கடையில் வாங்குற அரிசிக்கு இந்த அரிசிக்கு? இல்லை, இந்த அரிசி நல்லா இருக்குது, சாப்பாடுக்கெல்லாம் நல்லா இருக்குது. தோசைக்கும் இதான் போட்டுக்குருவோம், இட்லிக்கு சாப்பாடுக்கும் இதான் உபயோகப்படுத்துகிறோம். இது ஏன் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றோம், இட்லி தோசைக்கு போட்டுக்குருவோம். நல்லா இருக்குது, எல்லாமே பொருளுமே நல்லா இருக்குது. கோதுமை பச்சரிசி எல்லாமே நல்லா இருக்குது, நல்லாவும் நிறுத்து போடுறா, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ இந்த அரிசி வாங்கி ரேஷன் கார்டு எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். தரம் எப்படி? நல்லா இருக்குது, தரமான அரிசி எல்லாமே, பொருள் பூரா எல்லாம் நல்லா தரமாக போடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போடுறாங்க. வாங்குவோம் சார், ஆனால் வந்து இட்லிக்கு ஊற போடுவோம், நல்லாயிருக்கும். இட்லிக்கு ஊற போடுவோம். சமயத்தில் வடிக்கவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வேக நேரம் ஆகும், ஆனால் நல்லா தான் இருக்கும். சுகருக்கு அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு அதை சமைச்சு. இப்போ வெளிய அரிசி இதுக்கு எவ்வளோ தரம்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சார். உடம்புக்கு நல்லதுனால குப்பரிசி வடிக்கலாம், ரேஷன் அரிசி அவ்வளோதான். அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும் கடையில் வாங்குறது. இது கொஞ்சம் முரடாக இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். சுகருக்கு நல்லதுனால அது செய்யலாம். மெயினாக நாங்கள் இட்லிக்கு தான் ஊற போடுவோம்.